என் உயிரிலும் மேலான ஜோதிட ஆன்மீக பெருமக்கள் அனைவருக்கும் ராமநாதபுரத்திலிருந்து டாக்டர் ஆர் தனசேகரனின் அன்பான வணக்கங்கள். உலகெங்கும் இருந்து பல்லிடி ஜோதிடம் யூடியூப்பை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய என் இனிய தமிழஞ்சங்களை, உங்கள் அனைவருடைய இல்லங்களிலும் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் பெருகட்டும், அன்பும் ஆனந்தமும் நிலைத்திருக்கட்டும். இந்த அற்புதமான தருணத்தில் உங்களோடு பயணிப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். நிறைய நண்பர்கள் கேட்டிருந்தீங்க, இந்த ஆண்டு நிச்சயமாக 2026 எந்தெந்த ராசிகளில் வளர்ச்சி அடையப் போகிறது அப்படிங்கிற கேள்விகள் இருந்தது. இதற்கான வீடியோ போடணும்னாலும் நிறைய நாட்கள் என்னால் வீடியோ போட முடியலை. ஏதோ ஷார்ட் வீடியோ போட்டு போயிடுறது, ஏதோ லைவில் பேசிட்டு போயிடுறது, வீடியோவை பதிவு பண்ணி போட முடியலை. உங்களுடைய தொடர்ந்து ஆதரவுகள் எனக்கு இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா தொடர்ச்சியாக நீங்கள் நிறைய சப்ஸ்கிரைப் பண்ணி என்னுடைய இதை ஷேர் பண்ணுங்கள். அடுத்தடுத்து நிறைய வீடியோக்கள் போடலாம். 2026 ரொம்ப சிறப்பான காலமாக, சிறப்பான ஆண்டாக உங்கள் அனைவருக்கும் அமையும். மேசராசி, மேசத்தில் பிறந்தவங்க எப்போதுமே வெட்டு ஒன்று துண்டு ஒன்றுன்னு பேசக்கூடியவங்க, எதற்கும் பயப்படாதவங்க, தைரியமானவங்க, எதை செய்தாலும் அதில் காரணம் இருக்கும், காரியம் இருக்கும். மேசத்தை பொறுத்தளவில் இப்போ 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு அடுத்த 4க்கு போகிறார். வீடு, வாசல், இடம், பொருள், சொத்து, சுகம், வண்டி, வாகனம் ரொம்பவே சிறப்பாக இருக்கும் சார். வாழ்க்கையில் போராட்டம் என்ற நிலையை தாண்டி சிறப்பான இடத்தை நீங்கள் அடையப் போகிறீர்கள். ராகு கேதுக்களும் சனீஸ்வர பகவானும் உங்களுக்கு சாதகமாக நகரப்போகிறது. ஆக இந்த 2026 மேசம் நிச்சயமாக நீங்கள் செய்யக்கூடிய செயல்பாடுகளும் திட்டங்களும் முன்கூட்டியே முடிவு செய்யப்பட வேண்டும். 4ஆம் இடத்துல குரு போகிறார் அப்படின்னா அம்மாவுடைய உடல்நிலையில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. குழந்தைகள் பேரும் புகழும் அடைவார்கள். பொருளாதாரம் வளர்ச்சியை தரும். மே மாதத்துக்கு அப்புறம் படிப்படியாக நாம் நினைக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் வெற்றியை தரக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும். பயப்பட வேண்டியதில்லை. ரொம்ப சிறப்பு. நீங்கள் அடிக்கடி முருகப்பெருமானையும் மகாலட்சுமி பெருமாளையும் வழிபாடு பண்ணிக்கோங்க, சிறப்பாக இருக்கும். வாழ்த்துக்கள். ரிஷபராசியை சேர்ந்தவர்கள் ரொம்ப சிறப்பானவங்க. ரிஷபத்தில் பிறந்தவங்களை பற்றி நம்ம சொல்லணும்னா, எல்லோரும் 50,000 சேலை எடுத்தாலும் அவங்க 500 சேலையை நீட்டாக தேய்ச்சி அழகாக கட்டி எப்போதுமே அழகாக இருக்க வேண்டும் என நினைக்கக்கூடியவர்கள். பொதுவாக நான் சொல்கிறேன், மகாலட்சுமியுடைய அருளும் இவர்களுக்கு உண்டு. இவர்களுக்கு அந்த சின்னமே காளைன்னு சொல்லுவோம், காளை சின்னத்தை உடையது. அப்போ சிவனுடைய ஆசீர்வாதமும் சிவனை பற்றிய விருப்பமும் நிச்சயமாக உங்களுக்கு இருக்கும். அப்போ சிவபெருமானையும் பெருமாள் மகாலட்சுமியையும் வழிபாடு செய்து கொண்டால் வாழ்க்கை இனிமையாக இருக்கும். இந்த ஆண்டு உங்களுக்கு பொருளாதாரம் சிறப்பாகவே இருந்தது. வரக்கூடிய ஆண்டும் முயற்சிகள் வெற்றி பெறும். பலமான யோகங்களை பெறப்போகிறீர்கள். நீங்கள் படிப்புக்காக, வேலைக்காக காத்திருப்பவர்கள் வேலை வாய்ப்பு கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது. எக்ஸாம் எழுதியிருக்கேன், நான் பாஸ் பண்ணிடுவேனாங்கிற பயப்படக்கூடியவங்களுக்கு வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. பொருளாதாரம் மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும். வாழ்வாதாரத்தில் மிகப்பெரிய மகிழ்ச்சி அடைய முடியும். ரிஷபம் இதை மட்டும் செய்யவில்லை, இன்னும் ஒரு படி மேலே போய் திருமண காரியங்கள் இந்த ஆண்டு கைகூடும். குழந்தை பாக்கியத்துக்காக எதிர்பார்த்துருக்கக்கூடியவர்களுக்கு இந்த ஆண்டு குழந்தை பாக்கியம் பிறக்கும். நிச்சயமாக இது பொன்னான ஆண்டு தான். வாழ்த்துக்கள். மிதுனம் ராசிக்கு இந்த ஆண்டு எப்படி இருக்கும்? மிதுன ராசியை பொறுத்தளவுள்ள ராசியிலேயே ஜென்மத்திலேயே குரு இருக்கார். அப்போ ஜென்ம குரு அப்படின்னு சொல்லுவோம். 9ஆம் இடத்துல ராகு இருக்கார். அப்போ பூர்வீக வழியில் அண்ணன் தம்பி, அக்கா தங்கை அல்லது அப்பா வழிகளில் சின்ன சின்ன வருத்தங்கள் வந்து மறையும். அது மட்டும் இல்லை, நான் அடிக்கடி சொல்வதுண்டு, மிதுனத்தில் பிறந்தவங்க எவ்வளவு பிரச்சனைகள் சோதனைகள் இருந்தாலும் அவர்களால் வெற்றி பெற முடியும். போராட்டங்கள் இருந்தாலும் ஜெயிக்க முடியும். படிப்பே கம்மியாக இருந்தாலும் புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தி அவங்க மேலே வந்துடுவாங்க. பொருளாதாரத்தில் உயர்ந்து நிற்பாங்க அப்படின்னு அடிக்கடி இதை சொல்கிறது உண்டு. அது மாதிரி நீங்கள் எப்போவுமே உயர்ந்தவங்க, உயர்ந்து நிற்கக்கூடியவங்க, வாழ்க்கையில் வாழ்வாதாரத்தில் ஒரு பெரிய லட்சியத்தை அடையக்கூடியவங்க. கண்டிப்பாக இந்த ஆண்டு உங்களுக்கு ஒரு பொன்னான ஆண்டாக இருக்கும். ஏன்னா 2ஆம் இடத்துக்கு கூட போயிடுவார். 5, 6 மாதங்கள் சிறப்பாக இருக்கும். அதற்கு பிறகு வரக்கூடிய நாட்கள் மிதுனத்துக்கு ஒரு சிறப்பான பொன்னான காலத்தை கொடுக்கிறது. நீங்கள் எதை எதிர்பார்த்து காத்திருக்கிறீர்களோ அதெல்லாம் நிறைவேறும். அடிக்கடி நீங்கள் வணங்க வேண்டியது பெருமாள் மகாலட்சுமி மட்டுமல்ல, தட்சிணாமூர்த்தி வழிபாடும் சிறப்பான ஒரு நிலையை ஏற்படுத்தி கொடுக்கும். வாழ்த்துக்கள். அடுத்து கடகராசி. கடகம் இந்த காலபுருஷனுக்கு 4ஆம் இடம். நண்டை தன் வயப்படுத்தக்கூடியது. நண்டு எந்த அளவிற்கு தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்காக வலைகளை அமைத்துக் கொள்கிறதோ அதுபோல்
தன் வாழ்க்கையும் வாழ்வாதாரத்தையும் பாதுகாப்பதற்காக பல வகையிலே வலைகளை அமைக்கக்கூடியவர்கள், வலைகளை விரிக்கக்கூடியவர்கள். இவர்களை பொறுத்தளவில் காதல் ரசனை உண்டு, திருமண வாழ்க்கையில் தான் விரும்பி முடிக்கக்கூடிய ஆசைகள் உண்டு, கற்பனை வளம் அதிகமாக உண்டு. வாழ்க்கையில் நம்ம அப்படி வரணும் இப்படி வரணும் நிறைய ஆசைகள் அதிகமாக இருக்கும். தன் மீது அதிக அக்கறை இருக்கும், தான் அழகு என்ற தற்பெருமை இருக்கும். கடகத்தை பொறுத்தளவில் நேரத்துக்கு ஒரு குணம் இருக்கும். இப்போ ஒரு குணம் இருக்கும், நாளைக்கு ஒரு குணம் இருக்கும், நாளைக்கு வச்சு ஒரு குணம் இருக்கும். அப்பப்போ குணம் மாறும். 10 நாளைக்கு 15 நாளைக்கு இருக்கா குணம் மாறும். என்னடா நல்லா தானே இருந்தா, இப்போ என்ன மனைவியாக இருந்தாலும் கணவனாக இருந்தாலும் இது ஒரு பிரச்சனை வரும். ஏன் உனக்கு என்னாச்சு? திடீர்னு மனசு கஷ்டப்படுற மாதிரி, யாரோ ஒரு பிரச்சனையை கொடுத்துற மாதிரி இருக்கும், யாரோ ஒருத்தர் எதையோ ஒரு பேசிடுற மாதிரி இருக்கும். நல்லா தானே இருந்தால் நமக்கு ஏன் இப்படி பிரச்சனை வருதுன்ற ஒரு பயம் இருக்கும், வேதனை இருக்கும். ஆனால் நீங்கள் வெற்றி பெறக்கூடியவங்க, வாழ்க்கையில் ஜெயிக்கக்கூடியவங்க, பயம் இல்லாதவங்க, பயப்பட வேண்டிய அவசியம் இல்லாதவங்க. கடகத்தை பொறுத்தளவில் ஃப்ரெண்ட்ஸு, நண்பர்கள், நட்புகள் எல்லாமே நமக்கு சாதகமாகவே இருக்கணும். நமக்கு சாதகம் இல்லாமல் அவங்க இருந்தாங்க அப்படின்னா டக்குன்னு அவங்களை வெட்டி விடுறதுன்னு தயங்காது. அதே ஒரு வகையில் பாசத்தின் விடிவெளின்னா கடகம் தான் சார். ரொம்ப பாசமாக இருப்பீங்க. தன்னோட பழகியவர்கள், தன் மீது அனுபவித்தவர்கள், தனக்கு பக்கத்தில் இருக்கக்கூடியவங்க, நெருக்கமானவங்க, அவங்க மேலே அதிகமான பாசத்தை கொண்டவர்கள். உணவுக்குரிய இடம்னு சொல்லுவோம். சாப்பாடு விஷயத்தில் மற்றவங்களை கவனிக்கிறதுல, மற்றவங்களுக்கு சாப்பாடு கொடுக்குறதுல ரொம்ப தாராள மனசு இருக்கும். அதுபோல் நம்மோடு இருக்கக்கூடியவர்கள், பழகியவர்களை நன்றாக பார்த்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும். குடும்பத்தின் மீதும் குழந்தைகள் மீதும் அதிக அக்கறை இருக்கும். சில நேரம் தோல்வியை சந்தித்தாலும் சில நேரம் பெரிய வெற்றியை சந்திப்பீங்க. கடகத்தை பொறுத்தளவில் சிறப்பான ஒரு வாழ்க்கை வாழ்வாதாரம் காத்துட்ருக்கு. இனி அடுத்த ஜென்மத்துக்கு குரு உங்களுக்கு வந்துடுவார் கடகத்தில். 5ஆவது மாதம் 6ஆம் மாதத்துக்கு அப்புறம் அங்கே உட்கார்ந்தாலும் 5, 7, 9 பார்வை செய்வார் கடகத்திலேருந்து குரு. அப்போ என்ன செய்யும் இந்த ஆண்டு? 5ஆம் இடம் குழந்தைகளுடைய பொருளாதாரம், வாழ்வாதாரம், படிப்பு நிச்சயமாக வெற்றி பெறும். 7ஆம் இடம் கணவனுடைய வாழ்க்கை, வாழ்வாதாரம், பொருளாதாரம் வெற்றி பெறும். கணவனுக்கான எல்லா வாய்ப்புகள், ப்ரமோஷனும் அவங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். 9ஆம் இடம் அப்பா வழிகளுடைய பூர்வீகத்தில் இருந்த சின்ன சின்ன வருத்தங்களும் வேதனைகளும் மறையும். தனக்கான மதிப்பு, மரியாதை, அந்தஸ்து, கௌரவம் உயரும். வாழ்த்துக்கள். அடுத்த சிம்மத்துக்கு போயிடலாம். சிம்ம ராசியில் பிறந்தவங்களே, உங்களுக்கு 11ல் இருந்த குரு இப்போ கரெக்டாக 12க்கு வர்றார். அப்போ விரயத்துக்கு குரு வந்துட்டாருன்னா விரயத்தை தந்துடுவாரே அப்படிங்கிற ஒரு பயம் நமக்கு இருக்கும். எல்லாருக்கும் உள்ளதானே. விரயத்துக்கு வந்துட்டா பயம் வந்துடும். குரு விரயத்துக்கு வந்துட்டா நமக்கு விரயத்தை பண்ண போகிறாரு. இல்லை, சுப விஷயங்கள் நடக்கும், சுப காரியங்கள் நடக்கும். 12ஆம் இடத்துக்கு குரு வந்துட்டார் அப்படின்ட்டாலே அவர் என்னெல்லாம் செய்வார்? நம்முடைய 4ஆம் இடத்தை பார்ப்பார், 6ஆம் இடத்தை பார்ப்பார், 10ஆம் இடத்தை பார்ப்பார். அப்போ இங்கே 4 வீடு வாசல் கட்டணும்னு யாரெல்லாம் எதிர்பார்த்துருக்கீங்களோ இப்போ கட்டினீங்கன்னா சிறப்பாக முடியும் சார். வாழ்வாதார வாழ்க்கையில் வீடு வாங்கணுமா, கார் வாங்கணுமா, வண்டி வாகனம் வாங்கணுமா, சூப்பர். அதுபோல் 8ஆம் இடத்தை பார்க்கிறார். திடீர் வருமானம், திடீர் அதிர்ஷ்டம் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சேரும். மறைமுக வருமானம் வரக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். 10ஆம் இடத்தை பார்க்கிறார். தொழிலை விருத்தி பண்ணலாமா, மாற்று வழியை கண்டுபிடிக்கலாமா, அல்லது வேலை வாய்ப்பில் இருக்கும், ப்ரமோஷன் வரும், சம்பளம் உயரும். இதெல்லாம் சிம்மத்தை கொண்டு பார்த்துக்கோங்க. திருமணமும் குழந்தை பாக்கியமும் கண்டிப்பாக இந்த ஆண்டு உண்டு. அதுபோல் கன்னிக்கு வந்துட்டோம். இது காலபுருஷனுக்கு 6ஆம் இடம். அது காலபுருஷனுக்கு 5னா இது 6. எப்போதுமே ஒரு குறிக்கோள்ங்கிற ஒரு விஷயத்தை கையில் வச்சுட்டு ஓடிட்டு இருப்பீங்க. எந்த தொழில் பார்த்தாலும் சரிதான், அது நம்பர் 1லேருந்து 0 கொண்டு விடும், திரும்பவும் அதை எடுத்துக்கொண்டே நம்பர் 1 கொண்டு போவாங்க. எத்தனை முறை வீழ்ந்தாலும் திரும்பவும் எழுந்து நிற்பேன் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க தான் இந்த கன்னி. கடன் இல்லாமல் அவங்க வாழ்க்கை இல்லை. கடன் வாங்கினா தான் வாழ்க்கையே. இடம் வாங்கின, சொத்து வாங்கின, எதுக்காவது கடன் வாங்கிக்கோங்க. கடன் இருக்கட்டும். காலபுருஷனுக்கு 6ஆம் இடம் புதன்னாலே அது பெரும்பாலே கடன் தான். அவரே குபேரன்ட்ட கடன் வாங்கி வரைக்கும் வட்டிக்கிட்டு தான் இருக்கார். அப்போ கடன்கிறது இருக்கும். சுப விரயங்களை ஏற்படுத்த பழகிக்கணும். நீங்கள் எந்த பொருளாதார ரீதியாக இருந்தாலும் சரி, சுப விரயங்களை செய்ய பழக பழக வெற்றி பெறுவீங்க. அப்போ இந்த கன்னி சுப விரயம் செய்தால் நிச்சயமாக வெற்றி பெறும். அப்போ இந்த கன்னிக்கு 11ஆம் இடம் லாபஸ்தானத்துக்கு வந்தார் குரு. சிறப்பு தானே. வாழ்க்கை இனிமையானதாக இருக்கும்.
நினைக்கிறதெல்லாம் நிறைவேறும். நீங்கள் கடன் வாங்கி போடுறேன்னு பயப்படாதீங்க. அத்தனை தொழிலையும் மிகப்பெரிய லாபத்தை அடைவீங்க. இப்போ அடைஞ்சதை விட இன்னும் பல மடங்கு அடையக்கூடிய வாய்ப்பு வரும். தொந்தரவுகளும் சிரமங்களும் இருக்கும், அதையும் தாண்டி வெற்றியும் இருக்கிறது உங்களுக்கு. துலாம் ராசியில் பிறந்த நண்பர்களே, உங்களுக்கு குரு இந்த ஆண்டு 10ஆம் இடத்துக்கு வர்றார் இல்லையா? 10ல் குரு வந்தால் பதவி பறிபோகும் அப்படிம்பாங்க. 10ல் குரு வந்தால் பல பதவிகளை புதிதாக ஏற்படுத்த போகிறோம். பிரம்மோஷம் வரும், வாழ்க்கையில் ஒரு பெரிய ஒரு மாற்றம் வரும். ரொம்ப சிறப்பான விஷயத்தை கண்டிப்பாக கொடுக்கும்ல. வரக்கூடிய 2026 5 6வது மாதத்துக்கு அப்புறம் ரொம்பவே சிறப்பாக இருக்கும், பயப்பட வேண்டியதில்லை. இப்போ இதில் துலாமை பொறுத்தளவில் பல விஷயங்கள் நன்றாகவே நடக்கும். ஏன் அப்படின்னா 3ஆம் இடத்தை குரு பார்ப்பார், 5ஆம் இடத்தை குரு பார்ப்பார், 7ஆம் இடத்தை குரு பார்ப்பார். குழந்தைகள் விஷயம் சிறப்பாக இருக்கும். எடுக்கிற முயற்சி பலமாக வெற்றி பெறும். கணவன் மனைவிக்கு இருக்கக்கூடிய பிரச்சனையோ நண்பர்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனையோ ஒரு முடிவுக்கு வந்து சிறப்பானதாக இருக்கும், பயப்பட வேண்டியதில்லை. அதுபோல் விருச்சிகம் ராசி, காலபுருஷனுக்கு 8ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய விருச்சிக ராசி நண்பர்களே, போராட்டமே வாழ்க்கை, போராடுவதே வாழ்க்கையாக இருந்தால் எப்படி வாழ்வது என்ற கேள்விகளை பலமுறை கேட்டிருக்கிறீர்கள். ஆனாலும் இந்த ஆண்டு உங்களுக்கு சிறப்பான பலனை தரப்போகுது. ஏன்னா விருச்சிகத்திற்கு 9ஆம் இடத்திலே குரு வர்றார். ஓடிப்போனவனுக்கு 9ல் குரு. இடம் விட்டு வீடு விட்டு எல்லை விட்டு மாறி இருப்பவர்களுக்கெல்லாம் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் இந்த ஆண்டு. வெளிநாடு போகணும்னு ஆசைப்படக்கூடியவங்களாம் தாராளமாக போகலாம். இடம் பெயர்ச்சி, அடுத்த ஊரில் அடுத்த இடத்துல யார் போயிருக்கீங்களோ அவங்களாம் ஒரு பெரிய ஜாம்பவான்களாக, பெரிய தொழில் அதிபர்களாக, பெரிய பணக்காரர்களாக வாழக்கூடிய வாய்ப்பை விருச்சிகத்துக்கு ஏற்படுத்தி கொடுத்துரும் ஐயா இந்த ஆண்டு. பயப்பட வேண்டியதில்லை. அதனால் இந்த ஆண்டு பிரச்சனை என்பது இருக்கத்தான் செய்கிறது. பிள்ளைகளாலேயோ மற்றவர்களாலேயோ நண்பர்களாலேயோ நெருங்கியவர்களாலேயோ உறவுகளாலேயோ நிறைய உண்டு விருச்சிகத்திற்கு. எவ்வளவு பிரிவுகள், வருத்தங்கள், அப்பா அம்மா பிரிவு, அண்ணன் தம்பி பிரிவு, அக்கா தங்கை பிரிவு, நண்பர்கள் பிரிவு, கணவன் மனைவி பிரிவு, விரும்பியவனெல்லாம் நம்மளை வந்து வீணாக்கிட்டு போயிட்டான்னு சொல்கிற மாதிரிலாம் பிரச்சனைகள்லாம் நம்ம மனசுக்குள்ள நினைப்போம். இதுவெல்லாம் மாறும். நிச்சயமாக இந்த 26 உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். வாழ்த்துக்கள். தனுசு ராசியை சேர்ந்த நண்பர்கள், இப்போ தனுசு ராசிக்கு 8ஆம் இடத்துக்கு குரு போகிறாரு அப்படின்னு ஒரு பயம் வரும். 8ல் போய் குரு இருக்கார்ல, எப்படி நல்லா இருக்கும் அப்படின்னு ஒரு பயம் இருக்கும். 8ல் குரு இருந்தாலும் உங்களுக்கு 12ஆம் இடத்தை பார்க்குறாரு, உங்களுக்கு 2ஆம் இடத்தையும் பார்க்குறாரு, 4ஆம் இடத்தையும் பார்க்கிறார். அப்போ இது என்ன செய்யுது? சுப விரயங்களை செய்ய வைக்கிறது. தீர்த்த யாத்திரை, சுற்றுலா போகிறது, வெளியூர் போகிறது, வெளிநாடு போகிறது, இதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்குறது. சுகமான வீடு வாசல் இடம்பொருளை வாங்குவதற்கான வாய்ப்பு கொடுக்குறது. அதுக்கான நிதியையும் தரும், சம்பாத்தியத்தையும் தரும், வீடு வாசல் கட்டக்கூடிய பாக்கியத்தையும் தரும். அதனால் தனுசு ராசியை பொறுத்தளவில் அடிக்கடி இறை வழிபாடு ரொம்ப முக்கியம். தட்சிணாமூர்த்தியையும் முருகப்பெருமானையும் வழிபாடு செய்து கொள்வது உங்கள் வாழ்க்கையில் பெரிய சிறப்பை தரும். அதனால் இந்த 8ஆம் இடத்தை இருக்கேங்கிற பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. வண்டி வாகனங்களை மட்டும் கொஞ்சம் கவனமாக போங்க, மற்றதெல்லாம் சிறப்பாக இருக்கும். காலபுருஷனுக்கு 10ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய மகரத்தில் பிறந்த மகாராஜன்களே, நீங்கள் எல்லாம் கடுமையான உழைப்பாளிகள். சொல்லுவேன் அடிக்கடி, உழைப்புக்கு பிறந்தவங்கன்னா மகரம்தான். ஆரம்பத்துலேருந்து உழைச்சி நம்ம அப்பா அம்மாவை காப்பாற்றி, அண்ணன் தம்பியை காப்பாற்றி, அக்கா தங்கச்சியை காப்பாற்றி, அதன் பிறகு தன் மனைவிக்காக குழந்தைகளுக்காக கஷ்டப்பட்டு இங்கேயும் இடிபட்டு அங்கேயும் இடிபட்டு வாழ்க்கையே போராட்டமா அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க தான். ஆனாலும் இந்த ஆண்டு உங்களுக்கு பொன்னான ஆண்டாக இருக்கும். ஏன்னா குரு உங்களை நேர உங்கள் ராசியவே பார்க்குறாரு. உங்கள் ராசிக்கு 11 பார்க்குறாரு, ரொம்ப சிறப்பு இல்லையா? உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தை பார்க்குறாரு, இன்னும் சிறப்பு இல்லையா? வாழ்க்கையில் வாழ்வாதாரத்தில் உயர்ந்து நிற்கக்கூடிய வாழ்க்கை உங்களுக்கு உண்டு. பெரிய அளவுக்கு வந்துடுவீங்க, பயப்பட வேண்டியதில்லை. இனிமேல் வரக்கூடிய காலம் உங்கள் வாழ்க்கைக்கு உதவக்கூடிய காலமாக, பொருளாதாரத்தை முன்னேற்றக்கூடிய காலமாக, குழந்தைகள் வளர்ச்சிக்கு உதவக்கூடிய காலமாக, குழந்தைகள் பொருளாதாரத்தில் உயரக்கூடிய காலம் எல்லாமே உங்களுக்கு உண்டு. வாழ்த்துக்கள். காலபுருஷனுக்கு 11ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய கும்பத்தில் பிறந்தவர்களே, கும்பராசியை பொறுத்தவரை நான் அடிக்கடி சொல்வேன், கும்பம்னாலே அது நிறைய உள்ளே இழுத்துக்கும். நல்ல இடங்களுக்கு போனீங்கன்னா நல்ல விஷயமா இழுத்துக்கும், கெட்ட இடங்களுக்கு போனால் கெட்ட விஷயமா இழுத்துக்கும்.
அவனுடைய சேர்க்கையும் சரி, நம் செயல்பாடுகளும் சரி, நல்லதை நோக்கி பயணித்தால் வெற்றி நிச்சயம் கும்பத்துக்கு. கும்பத்தை பொறுத்தளவில் வாழ்க்கையில், வாழ்வாதாரத்தில் ஒரு உயர்ந்த இடத்துல நிற்கும். அது எந்த மாற்றமும் இல்லை, பயப்படணுங்கிற அவசியமும் இல்லை. அதே நேரத்தில் கும்பத்தை பொறுத்தளவில் உங்கள் ராசிக்கு நம்ம பார்க்குறோம்ல, உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துல குரு நிற்கிறார். இப்போ 6ல் கொண்டு இருந்தால் எப்படி இருக்கும்? நல்லா இருக்குமா? உத்தியோகம் உண்டு, கடன் பிரச்சனை தீரும், தீராத பகையெல்லாம் தீரும். இதுவரை நம்ம யாரெல்லாம் பகையாக இருந்தாங்களோ அவங்களாம் நட்பு பாராட்டி நம்மளோட சேர வந்துடுவாங்க இல்லையா? கஷ்டங்கள் குறையும், கர்மாயும் குறையும். அதே நேரத்தில் அவர் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தை பார்க்குறார் இல்லையா? அப்போது தொழில் சார்ந்த விஷயங்கள் ரொம்பவே சிறப்பாக இருக்கும், பொருளாதாரம் ரொம்பவே சிறப்பாக இருக்கும், வாழ்வாதாரம் ரொம்பவே சிறப்பாக இருக்கும். அதனால் வாழ்க்கையில் ரொம்ப உயர்ந்து நிற்பீங்க. அதே மாதிரி உங்கள் ராசிக்கு 12ல் இருக்கக்கூடிய மகரத்தையும் பார்ப்பார், உங்கள் ராசிக்கு 2ஆம் இடம் சொல்லக்கூடிய மீனத்தையும் பார்ப்பார். அப்போ தனஸ்தானம், விரயஸ்தானம், தொழில் ஸ்தானம் சிறப்பாக இருக்கிறது. இந்த ஆண்டு நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சியெல்லாம் கண்டிப்பாக வெற்றி பெறும். வாழ்த்துக்கள். அதுபோது காலபுருஷனுக்கு 12ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய மீனம். இந்த மீனத்திற்கும் கடகத்திற்கும் விருச்சிகத்திற்கும் சம்மந்தப்படுத்தியே நான் பேசியிருக்கிறேன் அதிக வீடியோக்களில். ஏன்னா எல்லாமே நீர் ராசிகள். இருந்த போதிலும் இந்த ஆண்டு உங்களுக்கு வாழ்க்கை, வாழ்வாதாரம் செழிப்பாக இருக்கும், வளர்ச்சி மிகுந்ததாக இருக்கும், அதில் மாற்றம் இல்லை. மீனத்தை பொறுத்தளவில் மீன் அதை சுமந்தது தான் அது. அதாவது வாழ்க்கை ஏற்றமும் இறக்கமும், டாப் லெவலுக்கு போகிறது, திருப்பி 0க்கு போகிறது, திருப்பி டாப் லெவலுக்கு போகிறது, இந்த விஷயங்கள் உங்களுக்கு தொடர்ந்துக்கிட்டே இருக்கும். என்னடா வாழ்க்கை இது, தொடர்ச்சியாக நமக்கு இப்படியே போராட்டமான வாழ்க்கையாகவே இருந்துகிட்டு இருக்கே அப்படின்னு நினைப்பீங்க. இதில் ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, உங்களுடைய குழந்தைகளும் உங்கள் பேர குழந்தைகளும் உங்களுடைய வாரிசுகள் ரொம்ப செழிப்பாக இருப்பாங்க, பொருளாதாரத்திலையும் சரி, வாழ்வாதாரத்திலையும். ஏன்னா இந்த காலகட்டம் நீங்கள் மீனம் தனக்கானதல்ல, தான் சம்பாதிக்கக்கூடிய விஷயத்தெல்லாம் மற்றவங்களுக்கு உதவுமே தவிர உங்களுக்கு உதவும்னு நினச்சிடாதீங்க. ஆனால் உங்களுக்கு பயன்படும், ஆனால் உங்களை சார்ந்தவர்களுக்கு பயன்படும். மனைவியா, குழந்தைகளா, உறவுகளா, சொந்தங்களா, இவர்களையெல்லாம் உருவாக்கி விடக்கூடிய தன்மை உங்களுக்கு இருக்கும். அதை இறைவன் கொடுத்துருப்பார், அதில் மாற்றம் இல்லை. அதே நேரத்தில் வாழ்க்கையில் உயர்ந்து நிற்கக்கூடிய ஒரு மனிதன் அப்படின்னா நீங்கள் தான். அதில் பொது தொண்டுகள், பொது விஷயங்கள், கோவில் காரியங்கள் எல்லாத்தையும் முன்னிட்டு செஞ்சாலும் நமக்கு நல்ல பேர் இல்லையேங்கிற மாதிரி வருத்தம் இருக்கும். அதை பற்றி நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை. எல்லாவற்றுக்கும் மேலாக உங்கள் குழந்தைகளோ உங்களுடைய பேர குழந்தைகளோ வாழ்க்கையில் ரொம்ப உயர்ந்து நிற்பாங்க, வாழ்வாதாரத்தில் ஒரு பெரிய லெவலுக்கு வந்துடுவாங்க. நீங்கள் உங்களுக்கு இப்போது 4ஆம் இடத்துல இருந்த குரு 5க்கு போகிறார். ரொம்ப சிறப்பான பலன் சார் இது. 5ல் இருக்கக்கூடிய குரு 9ஆம் பார்வை, விசேஷ பார்வை அவங்க ராசியை பார்ப்பார். அது ரொம்ப ரொம்ப சிறப்பு. அது மட்டுமல்ல, உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்தையும் பார்ப்பார். அதை விட சிறப்பு இல்லையா? மீனத்தை பொறுத்தளவில் அவ்வளவு சிறப்பு இங்கே இருக்கிறது. உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்தையும் பார்ப்பார். அப்போ இந்த ஆண்டு லாபமும் சிறப்பும் நிறைந்த ஆண்டாக இருக்கும். சார் என்ன இப்படி சொல்லிட்டீங்க, ஏழரை நடக்குதே அப்படின்னு சொல்லி, சென்மச்சனி ஓடுதில்ல, சனியை குரு பார்ப்பது எவ்வளோ பெரிய சிறப்பு தெரியுமா? உங்கள் லக்கணத்தில் இருக்கக்கூடிய சனியை குரு பார்ப்பதால் தர்ம கர்மாதி யோகம் நடக்கிறது. கோவில் கட்டி கும்பாபிஷேகம் பண்ணக்கூடிய புண்ணிய ஆத்மாவாக இந்த ஆண்டு நீங்கள் வாழப்போகிறீர்கள். நிச்சயமாக நடக்கும். உங்கள் ஆசைகள் நிறைவேறும், செயல்கள் நிறைவேறும், இன்னும் மரியாதை மதிப்பு கூடும், வாழ்வாதாரம் பொருளாதாரத்தில் உயர்ந்து நிற்பீர்கள். எல்லாம் நிறைவாகட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன் அனைவருக்கும். எல்லா நண்பர்களும் கண்டிப்பாக பார்த்து பயனடையவும். சந்தோஷம். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிடுங்க. தொடர்ந்து நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி. தொடர்ந்து நம்முடைய வீடியோ அடுத்தடுத்து வரும். உங்களுடைய ஆதரவு எனக்கு தேவை. நன்றி. வாழ்க வளமுடன்.